பருப்பு உருண்டை குழம்புக்கு துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் ஊற வச்சு அதை கருவேப்பிலை, சோம்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அது தாளிப்புக்கு பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, வெந்தயம், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டு கடுகு எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதை வதக்கிட்டு இது கூட அடுத்து 3 தக்காளி பழம் இருக்குது, அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. இதில் நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்ல பபுள்ஸ் வர அளவுக்கு இது பண்ணணும். இது பாருங்கள், பபுள்ஸ் வந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இது கொதித்த பிறகு நம்ம உருண்டையை போட்டுடலாம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு உருண்டை பிடிச்சி வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு சிலர் அப்படியே உருண்டை பிடிச்சி வேக வைக்காமல் கூட போடுவாங்க. எனக்கு அது மாதிரி செட் ஆகலை. நல்லா கொதிச்சிருச்சு. ஆல்ரெடி இது நம்ம வேக வச்சு போட்டதுனால கொஞ்ச நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய், சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா நமக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிரும். உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி இது சாப்பாடும் உருண்டை குழம்பு, தண்டுக்கீரை பொரியல், உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா டேஸ்ட்டு? புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.